வணக்கம் நண்பர்களே. குக் வித் கோமாளி சீசன் 5 முடிஞ்சிருச்சு. இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையோட முடிஞ்சு இந்த சீசன்ல ஆங்கரா இருந்த நம்ம மணிமேகலை அவர்கள் வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து ஒரு பேசு பொருளா போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, யார் மேல தப்பு அப்படிங்கிறப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்கிறப்ப விஜய் அர்ச்சனா வந்து பாத்துட்டீங்கன்னா இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்ப வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் அந்த பத்தியும் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவரை கமல் வந்து தொகுத்து வழங்கினாங்க. இப்ப வந்து விஜய் சேது தொகுத்து வழங்குறாரு. இதை பத்தி உங்களோட பார்வை அப்படின்னா, கமல் சார் வந்து நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கிட்ட இருந்தே பார்த்திருக்கேன். அவரோட ஆங்கரிங் பக்காவா தான் இருக்கும். ஸோ அவர் இல்லாதது வருத்தம் தான், மிஸ் பண்றோம். இருந்தாலும் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா பண்ணுவாரு. ஸோ விஜய் சேதுபதி சாரோட அந்த ஆங்கரிங்கை பார்க்கறதுக்கு நானே அவரோட இருக்கேன் அப்படிங்கிறாப்புல சொன்னவங்க. ஸோ இந்த மணிமேகலை அந்த பிரியாங்க மேட்டரை கேட்கும்போது அதுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. அதாவது சீனியர் ஆங்கர் அப்படின்னா வந்து பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லை. ஆங்கர் அப்படின்னாவே எல்லாருமே திறமை உள்ளவங்க தான். அவங்களோட முயற்சியால தான் முன்னுக்கு வந்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு என்னால வந்து கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப வந்து ஒரு தரப்பு வாதம் தான் வெளியே வந்திருக்கு. ஸோ மணிமேகலை மட்டும்தான் வந்து அவங்களோட தரப்பு பிரச்சனையை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை. ஸோ பிரியாங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்லல. ஸோ அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் யார் மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்ல முடியும் அப்படிங்கிறப்பல அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் அந்த செட்ல இல்லை, அதனால அங்க நடந்ததே தெரியாது. ரெண்டு பேரோட அந்த வாதம் வந்து வெளியில வந்தா மட்டும்தான் உறுதியா வந்து யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால ஒருத்தர் சொன்னதை வச்சு இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தவறு, அவங்க தான் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது அப்படிங்கிறப்பல விஜய் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.